அதுபோன்று ஒரு மனிதன் படிக்க படிக்க அறிவு வளர்ந்த ஆற்றல் பெருகும். இதை அறிந்து கொண்ட நான் முல்லை நாட்டில் மோகன்தாஸ் என்ற பெயரோடு நல்ல முறையிலே ஆட்சி செய்து வருகின்றேன். இருந்தாலும் மணிபுரி நாட்டிற்கு சென்ற காவலன் இன்னும் காணவில்லை. அந்த மணிபுரி நாட்டுக்கு போனங்க, அந்த நாட்டு மண்டல பார்த்து கொடுக்க மறுத்துட்டாரு. போர் படை சரி சொல்லிட்டாரு. எப்போ என்ன ஆணவம் இருக்கும்? என்னுடைய தந்தை இருக்கும் பொழுது தவறாமல் செலுத்தி வந்தார்கள். ஆனால் என்னுடைய தந்தையை சூழ்ச்சியால் கொன்ற பிறகு எனக்கு சேர வேண்டிய வரிப்பணம் 3 ஆண்டுகளாக ஏன் கொடுக்க மறுக்கின்றார்கள்? அப்படி என்றால் விடக்கூடாது. நாமும் படைகளை மணிபுரி நாட்டிற்கு லிகிதம் அனுப்பிவிட்டு நாட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறாயே, என்ன ஆணவம் இது என்னுடைய நாடு. என்னுடைய நாட்டிலே வந்து என்னை எதிர்க்க நீ யாரடா? முதல்ல இது மணிப்பினாயிரா? எவருக்கும் எவரும் அடிமை இல்லை மோகன்ராஜ். உனக்கு கப்ப பணம் நாங்கள் கட்ட வேண்டுமோ? நீ தான் அந்த அளவன் தானா? படை தளபதி அளவன். என்னுடைய தந்தையை சூழ்ச்சியால் கொன்ற பாவி. அப்படி இருக்கும் பொழுது
என்னுடைய தந்தை இருக்கும் பொழுது தவறாமல் செலுத்தி வந்தீர்கள். ஆனால் என்னுடைய தந்தை சூழ்ச்சியால் கொன்ற பிறகு எனக்கு சேர வேண்டிய வரிப்பணம் 3 ஆண்டுகளாக செலுத்த மறுக்கிறீர்கள். ஏன் மறுக்கிறீர்கள்? அடிமை அல்ல. இது அடிமைக்காக செலுத்த வேண்டிய பணம் இல்ல. என்னுடைய பாட்டன் காலத்தில் இருந்து என்னுடைய நாட்டிற்கு சேர வேண்டிய வரிப்பணம். உனக்கு பணம் வேண்டும் என்றால் என்னை வென்று உன் பணத்தை பெற்றுக் கொள் மகனா. என்ன ஆணவம் இருக்கும்? என்னுடைய நாட்டில வந்து என்ன எதுக்கு உன்னை கொல்ல வந்த எவன்டா? குதிக்கிறவான வலதுவக்கார தம்பி. பார்த்தாயா? பதுங்கி அடிக்கக்கூடியவனவன். புரிகிறதா? டேய், குதிக்கிற மாடு வலுச வைக்காதே. முதலில் அதை அறிந்து கொள். விட்டுவிடு, சமாதானமாகிவிடு. சமாதானம் என்பதற்கு காலம் இல்லை. எனக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை செலுத்திவிட்டு திருப்பாக அப்படி என்றால் நான் சொல்லும் வார்த்தை உன் செவிக்கு ஏறவில்லை. முடியலை, முடியாது. குறைக்கிற நோய்க்கு சிறக்க மஞ்சள் பூசினாலும் அதன் குணமாறாது. குட்டு சோட்டிலே கழுதை ஓதுவதும் செட்டிலே இறமை பொருளும் இவை அனைத்தும் உன்னுடைய குணம் கருதல பயிலை. நான் எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் உன் மரமண்டைக்கிறார். ஆகையால் போர் என்று வந்து விட்டாய். உன்னை விட போவதாக மட்டும் மரியாதை உன்னை விட மாட்டேன். அவன் ஒரு நாளுக்கு உன்னால் பதில் சொல்ல சமாதானமா போறான். சமாதானம் என்பதற்கு இடமில்லை. கிடையாது. திருட்டு பயல உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டதே தவறு. அப்படியா? எப்படி உன்னை ஜெயிக்க முடியாது தெரியுமா? அதுதான் நான் இங்க நின்னா தெரியுமா? பார்த்தாயா? அப்போதான் உனக்கு 2 பேரும் கட்டி ஏர் ஓட்டிடலாமா? குதிக்கிற மாடு முழுச மக்காதது. என்னுடைய வார்த்தை நீ கேட்கவில்லை, என்னுடைய சொல் உன் செவிக்கவில்லை. இப்ப என்னுடைய வாதத்தை வடிந்து விட்டார். இந்த தருதல நாயை தரதரதல் என்று ரெண்டு பேரும் போட்டு அதனாலதான் நான் பின்னாடி நின்று பிடிச்சேன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அவனை பத்திட்டா கைதிகளா 2 பேரும் எங்க நாட்டு மன்னர் அடைய சும்மா பண்ணா.